திருமாவை ஆரம்ப காலகட்டத்தில் திமுக விமர்சனம் பண்ணார், ஒரு நியூட்ரலான ஒரு பாயிண்ட் விமர்சனம் பண்ணார். ஆனால் அடுத்தடுத்து பார்க்கும்போது என்னடா திருமாவே இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏன் நம்ம திருமாவை தனித்துவமாக பார்க்குறோன்றது பல காரணங்கள் இருக்குது. அதே இடத்துல வச்சு தான் பார்த்த நபர் தான் வேல்முருகன். சட்டசபையில் அவர் பேசுனதெல்லாம் அதிக பிரசங்கி தான் முதல்வரை பார்த்து சொன்ன இந்த மனுஷன் நீங்கள் அப்படியே மாற்றி சொல்கிறாருங்கும் போது இது என்னடா இது திடீர்னு என்னடா இப்படி இறங்கிட்டீங்க, எங்கே முரண்பாடு வருது? நடிகர்னு சொல்லி நீங்கள் ஒரு டைமை நீங்கள் செட் பண்ணி ஒரு லிமிட்டை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா முதல்ல இவர் கேட்க வேண்டியது யாருக்கிட்ட சொல்லுங்கள்? கேட்க முடியல. இன்னொரு ஹைலைட் இருக்கு, இவரும் படத்துல நடிச்சிருக்காரு. அதை வேற எடுத்து போட்டு முதல்வர் நடிச்சிருக்காரு யாரு அப்படின்னு கேட்க, முதல்வர் நடிச்சிருக்காரு, திருமாவளவன் நடிச்சிருக்காரு, உதயநிதி நடிச்சிருக்காரு, கலைஞர் அவர் சொல்லவே தேவையில்லை, எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு டூலா தான் இருக்கு. இவருக்கு என்ன விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அது அப்படியே தூக்கி உதயநிதி கிட்டே வைக்க முடியும். ஏன் உங்க தலை திரும்பல? அப்ப அவங்க சொல்றது போல ஒத்த சீட்டு தான் நீங்க பண்றீங்களா? அதாவது தாவேகாவினர் பேசுறத, விமர்சிக்கிறத, சோசியல் மீடியாஸ்ல சொல்றத, யூடியூப்ல இன்டர்வியூஸ் கொடுக்கறத எதுவும் அஞ்சான் முஞ்சான்கள் எல்லாம் பேச வைக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இப்போ ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை அவர் இப்படிதான் பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க ஒரு பேட்டர்னை கவனிச்சிருப்பீங்க, கவனிச்சீங்களான்னு தெரியல. தொடர்ச்சியாக விஜய் ஒரு தரப்பு மட்டும் விமர்சனம் பண்ணாங்க. திமுகங்கிற ஒரு தரப்பு ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி தான் ஆகும். இது விமர்சிக்கப்படக்கூடாத ஒரு கட்சியெல்லாம் கிடையாது. நிறைய குறைகள் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டு வைக்கலாம். கண்டிப்பா. அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது வைஷ்ணவி அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு அறிக்கையை படிச்சு பாப்பாருன்னு தெரியல, அட்லீஸ்ட் அது படிக்கணும்ல. யார் சொல்றது? அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் தான் இல்லைன்னு பார்த்தா ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது என்னடா வெளியே போறவங்க எல்லாருமே தாவேக்காவை குறி வச்சு தாக்குறத பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய மழைலாம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குமோங்கிற சந்தேகம். சத்யராஜ் அவங்களுடைய மகள் பேர் என்ன? திவ்யா சத்யராஜ். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, தொண்டர்களின் நிர்வாகிகள் சந்திக்காத தலைவர் இருக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஒவ்வொரு மாதமுமே திமுக ஒரு டீம் செட் பண்ணி விஜயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, ஒவ்வொரு மாதத்துலேயும் மக்கள் மத்தியில் அவர் மீதான செல்வாக்கு வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரியான கணக்கீடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் விஜயனுடைய வளர்ச்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவர்களுக்கு இந்த பயம், இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இத்தனை விமர்சனங்கள், நீங்கள் சொல்வது போல இத்தனை அடிகள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோடு, செய்திகளோடு, தகவல்களோடு உங்களை சந்திக்கிற நான் கோபிநாத், நான் முசமில். விஜய் அவர்கள் பற்றின விஷயம் தாவேக்கா தொடர்பானது. நம்ம ஒவ்வொரு பிடிஎஸ்லேயும் தாவேக்காவை தவிர்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா கரெக்டாக நம்ம பேசணும்னு முடிவு பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் தாவேக்காவை மையப்படுத்தி வந்துடுது. அந்த மாதிரி தான் இப்போ தாவேக்கா விவகாரத்தில் இதுலேயும் இப்போ கூட்டணி முடிவுகள் அது பொறுத்து ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமித்ஷா வர்றதுக்குள்ளே இதுவும் இருக்குது, தாவேக்காவும் மையப்படுத்தி இருக்குது, அதுவும் தொடர்ந்து பேசலாம். பட் மெயினாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ பிரச்சனையாக போய்ட்டுருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் விஜயை பற்றி பேசின ஒரு விஷயம்தான். அவர் நடத்தின மாணவ மாணவிகளுக்கு அந்த பரிசு கொடுத்த அந்த விஷயத்தை அங்கே இருக்க பெண் குழந்தைகள் எல்லாம் மையப்படுத்தி இப்போ ஒரு தாய் தந்தையர் கண் முன்னாடியே ஒரு நடிகருக்கு அவரை கட்டி பிடிச்சிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி அவர் பேசின ஒரு விஷயம் ரொம்ப நெகட்டிவாக தான் போய் சேர்ந்துருக்கு. ஏன் வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசினார் அப்படிங்கிற இந்த ஒரு செயல்பாட்டை விஜய் முன்னெடுத்த இந்த ஒரு நிகழ்வை இப்படித்தான் பார்க்கணுமா? சரி, அப்படியே உங்களுக்கு அந்த பார்வை தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் இது ஒன்று இப்போ முதல் முறையாக கொடுக்கல, கடந்த வருடங்கள்லேயே அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பத்துலேருந்தே கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க, கண்ணை மூடிட்டு இருந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக படலை, இப்போ மட்டும் தப்பாக படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அப்போ ஏன் அவர் இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி அது தொடர்பாக தான் கேட்கும் பொழுது இப்போது நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்த சிலர்லாம் சொல்லியிருந்தது என்னென்னா, இது பின்னாடி இப்போ இந்த சூழலுக்கு இதை பேச வேண்டிய தேவை இருக்குது, அதனால திமுக தான் இதை பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் பேட்டி எடுத்த சிலரும் இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா திருமாவை ஆரம்ப காலகட்டத்தில் திமுக விமர்சனம் பண்ணார், ஒரு நியூட்ரலான ஒரு பாயிண்ட் விமர்சனம் பண்ணார். ஆனால் அடுத்தடுத்து பார்க்கும்போது என்னடா திருமாவே இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏன் நம்ம திருமாவை தனித்துவமாக பார்க்குறோன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது.
அதே இடத்துல வச்சு தான் பார்த்த நபர் தான் வேல்முருகனும். சட்டசபையில் அவர் பேசுனதெல்லாம் அதிக பிரசங்கி தான் முதல்வரை பார்த்து சொன்ன இந்த மனுஷன் நீங்கள் அப்படியே மாற்றி சொல்கிறாருங்கும் போது இது என்னடா இது திடீர்னு என்னடா இப்படி இறங்கிட்டீங்க. அதை கண்டிச்சு இப்போ தாகிறாங்க யார் தாவைக்கு அவருடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்திங் ஏதோ பொறுப்பில் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒத்த ஓட்டுக்காக நீ இப்படிலாம் பேசிங்கன்னு எவ்வளோ சுருக்கி பார்த்துட்டாங்க பாருங்க. அவர் பண்ண விஷயம், அவர் பண்ண போராட்டம், அவர் பண்ண தியாகம், தமிழ் தேசியம் பேசுவதாக இருக்கட்டும், இல்லை களத்தில் இறங்கி போராடுறதா இருக்கட்டும், அவர் அந்த இது டோல்கேட்டுக்கு எதிராக அவர் பேசணும்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, சம்பிக்க வச்சிருக்கிறார் பல இடங்களை. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய பெரிய அந்த அரசியல் பயணத்தை சுருக்கி ஒரே வார்த்தையில் ஒத்த ஓட்டு பண்ணிட்டீங்கன்ற முடிச்சிட்டாங்களா? இப்போ நீங்கள் எதை நோக்கமாக வச்சு பண்ணி ஒருவேளை திமுக அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்காங்க? அதாவது நம்ம எந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறோன்றதை பொறுத்து தானே நம்ம மீதான விமர்சனமும் வந்து சேரும். உண்மையாகவே இப்போ கருத்தியல் ரீதியாக அவர் ஏதாவது பேசியிருந்தா கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பாங்க. அவர் சொல்கிறாரு திராவிடத்துக்கு எதிராக இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவர் மட்டும் என்ன பாஜக பேசக்கூடிய கொள்கையை அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவரும் திராவிடத்தை தானே பேசிகிட்டு இருக்காரு, பெரியாரை தான் பேசிகிட்டு இருக்காரு, அம்பேத்கர் தானே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ எங்கே முரண்பாடு வருது? நடிகர்னு சொல்லி நீங்கள் ஒரு 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 டைமை நீங்கள் செட் பண்ணி ஒரு லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா முதல்ல இவர் கேட்க வேண்டியது யாருக்கிட்ட சொல்லுங்கள்? அவர்கிட்டயா? உதயநிதி கேட்க முடியல. இன்னொரு ஹைலைட் இருக்கு, இவரும் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. அதை வேற எடுத்து போட்டு முதல்வர் நடிச்சிருக்காரு யாரு அப்படின்னு கேட்க. முதல்வர் நடிச்சிருக்காரு, திருமாவளவன் நடிச்சிருக்காரு, உதயநிதி நடிச்சிருக்காரு, கலைஞர் அவர் சொல்லவே தேவையில்லை, எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. எல்லாருமே அது ஒரு டூலா தான் பயன்படுத்திருக்காங்க. மக்கள்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு டூலா தான் இருக்குது. அதை வச்சு உள்ள வந்திருக்காங்கன்னா அது இதுக்கு முன்னாடி யாருமே வரலையா? எம்ஜிஆர் வரலையா? உதயநிதி வரல. இவருக்கு என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அது அப்படியே தூக்கி உதயநிதிக்கிட்டையும் வைக்க முடியும். ஏன் அங்கே உங்க தலை திரும்பலை? அப்போ அவங்க சொல்றது போல ஒத்த சீட்டு தான் நீங்கள் பண்றீங்களா? திமுக போன முறை திமுக சின்னத்தில் பண்ணி இப்போ நீங்கள் தனியாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்களா? அப்போ அது உண்மைதான சந்தேகம் நமக்கு வருது இல்லை? இதை அவர் தவிர்த்து இருக்கலாம். தவிர்த்து நீங்கள் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கொள்கை சரியில்லை, ஏடா உடமா பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு விவகாரத்தையும் நீங்கள் நீட்டு விஷயத்தில் வந்து நீங்கள் கள்ளக்கூட்டணின்னு சொல்லி பேசுகிறீங்க, ஆனால் நீட்டுக்கு எதிராக திமுக தானே போராட்டம்னு சொல்லி நீங்கள் அப்படி அடிச்சிருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே கேட்டிருக்க போகிறதில்லை. தனிநபர் தாக்குதலாக போய் அது ஒரு வேறு மாதிரியான ஒரு பாலியல் குற்றச்சாட்டுங்கிற அளவுக்கு அவரை நகர்த்திட்டு போகிறதுங்கிறது உள்ளபடியே இவர் தன்னுடைய தரத்தை அவர் தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது பார்க்கப்படும். இது தவிர்த்திருக்கலாம். அதுவும் போக அந்த பேச்சுக்கு அப்புறமா தாவேகாவினர் இவர் மீதான பதிலடிகளை தொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப கொடுக்குற ஒரு விளக்கத்துலேயும் கூட அவர் இன்னும் கொஞ்சம் நார்மலாக ஏதோ பேசியிருக்கலாம் போல அப்படின்னு தான் தோணுது. இப்போ தாவேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளை நீங்கள் சொல்லுவது போல் இப்போ அவங்க தாகிரா சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப சுருக்கி ஒரு ஒரு குறுகலான பார்வையில் குறிப்பிட்டா அது இவரால் தாங்கிக்க முடியுமா? அதை அவர் ஏற்றுக்குவாரா? அதே போல தான் இப்போ இவர் பேசியிருக்கிறாரு. அதாவது தாவேகாவினர் பேசுகிறத, விமர்சிக்கிறத, சோஷியல் மீடியாஸில் சொல்கிறத, யூடியூப்பில் இன்டர்வியூஸ் கொடுக்கறத ஏதோ வந்து அஞ்சான் குஞ்சான்களெல்லாம் பேச வைக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இப்போது ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை அவர் இப்படி தான் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தர் மேலே என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறோன்றது முதல்ல தன் மீதான மற்றவர்களினுடைய மரியாதையை முடிவு செய்யுது. அப்படி இருக்கும்போது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை அவர் தவிர்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு பேட்டர்னை கவனிச்சிங்களான்னு தெரியல. தொடர்ச்சியாக விஜய் ஒரு தரப்பு மட்டும் விமர்சனம் பண்ணாங்க. திமுகங்கிற ஒரு தரப்பு ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாங்க. அவருக்கு அரசியல்னு சொல்லும்போது விமர்சனம் பண்ணாங்க. அது ஏன்னா ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி தான் ஆகும். அதுக்கு விமர்சிக்கப்படக்கூடாத ஒரு கட்சியெலாம் கிடையாது. தாவேகா நிறைய குறைகள் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டு வைக்கலாம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது சமூக வலைதளங்களில் அவர் மீதான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு நாம் பார்த்து மதிக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களே வந்து ஒன் சைடு கேம் விளாட்றாங்களோன்ற அளவுக்கு நமக்கு சந்தேகம் போகக்கூடிய அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அதே வரிசையில் இப்போ திடீர்னு கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது. அந்த ரீசெண்டாக ஒரு வைஷ்ணவி அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு அறிக்கையை வந்து படித்து பார்ப்பாருன்னு தெரியல, அட்லீஸ்ட் அது படிக்கணும்ல. யார் சொல்கிறது? அவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் தான் இல்லைன்னு பார்த்தா ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்னு சொல்லும்போது என்னடா வெளியே போகிறவங்க எல்லாருமே தாவேக்காவை குறி வச்சு தாக்குறத பார்க்கும்பொழுது கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய மழைலாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குமோங்கிற சந்தேகம். ஏன்னா இவங்க சத்யராஜ் அவங்களுடைய மகள் பேர் என்ன? திவ்யா சத்யராஜ். அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது தொண்டர்களின் நிர்வாகிகள் சந்திக்காத தலைவர் இருக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பெண்களை மதிக்காத தொண்டர்கள் அதிகமாக உள்ள ஒரே கட்சியும், பெண்களையே மதிக்காத தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் சொல்கிறான். அப்படியே ஐடிவிங்க பக்கம் போய் பார்த்து ட்விட்டரில் நீங்கள் போயிட்டு ஒரு 4 ஐடிவிங்க பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வன்மையாக, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்கிறத நாமளே பார்த்துருக்கேன். நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். அப்போ அதை பற்றி இவங்க திரும்பலை. இவங்களுடைய ஃபுல் டார்கெட்னா விஜய் அடிக்கணும், அவ்வளோ எப்படியாவது போட்டு அடிக்கணும், ஊரை வச்சு எதையாவது பண்ணி அடிக்கணும், எதையாவது குற்றச்சாட்டு வைக்கணும். பெண்களை மதிக்கல, பெண்களை வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா தாகிரா யார்? இந்த பிரச்சனையை அவன் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த ராணிப்பேட்டை பிரச்சனைக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வேல்முறை கண்டிச்சு அவங்க தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அறிக்கை கூட இப்போ திமுக கனிமொழி எத்தனை முறை அறிக்கை கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு எத்தனை அறிக்கை கொடுத்தாங்க? மது ஒழிப்பு விஷயம் நடந்தாங்களே, இன்னைக்கு அதை பற்றி வாயை திறக்கிறாங்களா? அவங்க தமிழ் மொழியை பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க கவிஞர், இவங்க தமிழை முன்னிறுத்தி தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு கவிஞர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? இங்கே அடிக்கணும், அவ்வளோதான். பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க, அரசியல் விமர்சகன்ற போரில் வரக்கூடியவங்க அடிக்கிறாங்க, கட்சியிலிருந்து வெளியே போனவங்க வந்து அவங்கள இப்போ அடிக்கிறது ஒரு பக்கம், அவங்கள வளர்த்து விட்டு விடக்கூடிய ஒரு வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. என்ன அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? இதோ முந்தானத்து வந்தாங்க, நேற்று வெளியே போனாங்க, இன்றைக்கி அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி எல்லா பத்திரிகைகளும் பேட்டி எடுக்கிறது, அந்த பேட்டியில் கூட விஜய் அடிக்கிறது தான். ஸோ அப்போ வந்து பயந்துட்டேன், அவ்வளோதான் பயந்துட்டேன். அதனால் நான் வந்து உன்னை வந்து நான் ஏதாவது ஒரு வகையில் உன்னை தாக்குறேன், ஏதாவது உன்னை பற்றிய செய்தியை நான் வெளியே போட்டுறேன். இது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா தாவே காலம் தான் பெரிய அளவுக்கு எந்த வேலையும் நடக்கலை. உங்களை பற்றி அவங்க பேசி அவங்களாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏன்னா எல்லா வீடியோலையும் வரக்கூடிய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட் இருக்குன்னா 50-55 கமெண்ட் பாசிட்டிவான கமெண்ட்டாக தான் இருக்குது, விஜய்க்கு ஆதரவான கமெண்ட்டாக தான் இருக்குது. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக்காக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இப்போது இதில் நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா நம்ம சிலர் சொல்கிற தகவல்கள் இருந்தால் கூட இது ஒவ்வொரு மாதமுமே திமுக வந்து ஒரு டீம் செட் பண்ணி விஜயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு மாதத்துலேயும் மக்கள் மத்தியில் அவர் மீதான செல்வாக்கு வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரியான கணக்கீடுகள் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் விஜயனுடைய வளர்ச்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவர்களுக்கு இந்த பயம், இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இத்தனை விமர்சனங்கள், நீங்கள் சொல்லது போல் இத்தனை அடிகள். எந்தெந்த சான்ஸ் கிடைக்குதோ, ஒரு புள்ளி கிடைச்சா அந்த புள்ளியை வச்சு ஒரு பெரிய ரோடே போடுற அளவுக்கு, ஒரு பெரிய கோட்டையே கட்டுற அளவுக்கு அதை பெருசாக்கி எந்த அளவுக்கு விஜயை டேமேஜ் பண்ணிட முடியும், தாவேக்காவை டேமேஜ் பண்ணிட முடியுன்ற வேலைகள் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கரெக்ட், நீங்கள் சொன்னது மாதிரி திமுக பக்கம் இந்த பிரச்சனைகள் நடக்கலையா? ஏன் நீங்கள் அதை உண்மையிலே நீங்கள் வந்து பெண்களுக்காக பேசுகிறவர்களாக இருந்தால், உண்மையிலே சமூக நலனுக்காக பேசுகிறவங்களா இருந்தால் எல்லா கட்சியிலும் இருக்கிறதா கேட்கணும். அதன்படி நீங்கள் சார்ந்த கட்சியில் இருக்கிறதா ராணிப்பேட்டை பற்றி பேசியிருக்கலாமே. பேசியிருக்கலாமே, கேட்கல யாருமே. அதை எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்போ உங்களுக்கு சமுதாய நலனோ அந்த நோக்கம்லாம் கிடையாது. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது, அப்படி வளர்ந்தா இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் இல்லை, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க தோணுது. உண்மையாக அப்படிதான் புரிஞ்சுக்க தோணுது. வேற என்ன, ஒரு அடிப்படை புரிதல் இல்லை, அடிப்படை எதிர்க்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது மக்கள்கிட்ட எடுபடுமா? அது ஏன்னா நீங்கள் சொன்னது போல் உண்மையிலே வந்து இந்த ஒரு மாதம் ஒரு டீம் வச்சு செட் பண்ணி விஜயோடைய அந்த வளர்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அந்த பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைல்ல. 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், ஒரு பக்கம் 90%, 95% சதவீதத்தில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. 389 அறிவிப்பு நிறைவேற்றணும்னு சொன்னார். இவ்வளோ முரண்பாடுகள் இருக்கும்பொழுது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க யார் வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறீங்க? அவர் வந்தால் என்ன, வரலனா என்ன, அவர் பேசலாம் என்ன, பேசலாம் என்ன, அவர் மக்களுக்காக போராடினா என்ன, போராடலாம் என்ன. நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணலங்கிற பயமும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ நான் அந்த போன முறை அமலாக்கத்துறை தடை மாதிரி ஏகப்பட்ட தடைகள், சின்ன தடைகள் இருக்கே தவிர அந்த தடைகள் எப்படியும் உடைய தானே போகுது, வழக்குகள் நடக்க தானே போகுது, பேர் டேமேஜ் ஆக தானே போகுது. இது அப்படியே யாருக்கு சாதகமாகும்? திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். அதிமுக மேலே அதிமுகவுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பாஜக இருக்குது, தமிழ்நாடு நீரோட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த வாக்குகளை ஒன்று நாம் தமிழ் கட்சிக்கு போகணும், நாம் தமிழ் கட்சிக்கு இல்லைன்னா தாவேக்காவுக்கு போகணும். நாம் தமிழ் கட்சியினுடைய இப்போ சமீப காலத்தில் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவங்களும் ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக எங்கே போகும்? தாவேக்காவுக்கு தான் போகணும். ஸோ இது ஒரு பேசிக்கான மேட்டர் தானே இது. ஆனால் நமக்கு எல்லாம் கிடைச்சிருங்கிற ஒரு மமதையில் மிதப்பில் தாவேக்கா இருந்துச்சுன்னா அவங்களும் நாளடைவில் காணாமல் போயிடுவாங்க. ஏற்கனவே காணாமல் போன கட்சிகள் சொன்னது மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குன்ற அந்த தவறுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணிக்க வேண்டியதும் தாவேக்காவினுடைய கடமையும் கூட, தலையாய பொறுப்பு. கண்டிப்பாக. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இப்போது இந்த மாதிரி ஓட்டெல்லாம் இப்போ எங்கே போகும் அப்படின்னு அந்த கால்குலேட் பண்ணி சொல்லும் பொழுது தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அதுக்கு தாவேக்கா தன்னுடைய தலைமையில் கூட்டணியை வச்சுருக்கணும். ஆனால் இப்போது அதனுடைய கூட்டணி சார்ந்த நகர்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே அது ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கிற விஷயமாக என்டிஏக்குள்ளே தாவேக்காவை கொண்டு வரதுக்கான முயற்சிகள். அதில் குறிப்பாக அது யார் பொறுப்பில் இருக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படின்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஸோ அந்த பொறுப்பு வந்து அதிமுக கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுக தாவேக்காவை தன்னுடன் சேர்த்து கொள்ள பார்க்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் என்னதான் இப்போ இபிஎஸ் பற்றி இவர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் அதிமுக இருப்பது. தாவேக்காவை பற்றி எதுவும் பேசிவிட வேண்டாம். இபிஎஸ் வந்து நிர்வாகிகள் மத்தியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. தாவேக்காவை பற்றியோ விஜய் பற்றியோ யாரும் பொதுவெளியில்
இல்லை இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்பொழுது எதுவும் தவறாக பேசிடாதீங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் தாவேகா அதிமுக கூட இணைப்பதற்கான செயல்பாடுகளில் அதிமுக இறங்கியிருக்கு. இப்போ தாவேகாவும் கூட அதை பரிசீலிக்காமல் இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பாஜக தலையீடுகள் இருக்குது, அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் இருக்குது, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தாவேகா என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படி கூட்டணி வரும்போது என்டிஏக்குள்ளே தாவேகா போச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னது போல் அந்த வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது அது அப்படியே ஒரு பக்கம் வேறு மாதிரி மாறும். இல்லை அப்படி போனாங்கன்னா இறுதியாகவே நான் இந்த என்னோட கருத்தை நிறைவு செய்கிறேன். அப்படி போனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும் தாவேகாவுக்கு. ஏன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டணி போனது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் பேசிக்கலாம், மக்கள் எப்படி திருப்பி கொடுக்க போகிறாங்க. அதிமுக கூட தானே கூட்டணி அப்படிம்பாங்க. அப்படி கடந்த காலத்தில் அப்படி தான் ராமதாஸ் சொன்னார், எல்லாருமே அப்படி தானே சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ என்டிஏ கூட்டணின்றது அந்த கூட்டணியில் இருக்க ஏதோ ஒரு கட்சி கூட நீங்கள் நெருங்கி தொடர்பில் இருப்பீங்க, இன்னொரு கட்சி உங்களுக்கு ஆவாத கட்சியாக கூட இருக்கலாம். நாளைக்கே திமுகக்குள்ள பாமக வந்துருச்சு அப்படின்னா திருமாவளவனை தக்க வைக்கிறதுக்காக வாக்கு பேரத்தை ஏற்றிட்டு நீங்கள் எங்கள் கூட அவங்க கூட கூட்டணி இல்லை, நீங்கள் எங்கள் கூட தானே கூட்டணி இருக்கீங்கன்னு சொல்லி கூட போகலாம்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி ஒருவேளை போயிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. இன்றைக்கி அதிமுக எந்த அளவுக்கு தேஞ்சிட்டு போச்சோ அதே அளவுக்கு தேயக்கூடிய சூழல் உருவாகும். மக்கள் இவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பாங்க. இனி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டணியில் அந்த கூட்டணியில் போய் உட்காந்தானா அப்புறம் உனக்கு என் ஓட்டு போடணும்னு சொல்லி வழக்கம் போல் யாருக்கு திமுக கூட்டணிகளுக்கு தான் அந்த ஓட்டு பிரியும். இந்த தவறு விஜய் செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய தவறாக தான் அமைஞ்சிரும். அதே நேரம் அதெல்லாம் அப்போ அந்த தவறு செய்யாமல் தன்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்னு நிற்கும் பொழுது இங்கே 2 எதிரிகளை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் விஜய் இருப்பார். 3 பேர் நினைக்கிறேன், இல்லை முக்கியமாக 2 பேரை நான் சொல்கிறேன். அதாவது அவருடைய கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் இருக்கிற 2 பேருமே, ஏன்னா 2 பேருமே பெரிய ஆட்கள். அந்த பெரிய ஆட்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அதிமுகவும் சேர்ந்துருன்னு வச்சுக்கோங்க. நான் அதிமுக பாஜகவையும் ஒன்றா வச்சுக்கிறேன், இந்த பக்கம் திமுகவையும் ஒன்றா வச்சுக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி அது தெரியல, அவர் என்ன பார்வையில் இருக்கிறாருன்னு தெரியல விஜய் மீது. இல்லை விஜய்க்கு நிகரான பலம் அப்படி சொல்லக்கூடாது, நாம் தமிழருக்கு நிகரான பலம் விஜய்க்கு இருக்கா அப்படின்றதே நிரூபிச்சதுக்கு பிறகு அப்புறம் வைஸ் வெர்சா. ஆமாம், அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஆனால் நான் குறிப்பிட்டதோட இது என்னென்னா மெயினாக அதாவது செல்வாக்கு ரீதியாகவும் வாக்கு வங்கி ரீதியாகவும் அதை விட இன்னும் குறிப்பாக பண பலம் அப்படிங்கிறது ரீதியிலும் தனக்கு எதிராக 2 பெரிய அந்த பணபலம் அப்படின்லாம் வரும்பொழுது, வாக்கு வங்கி அப்படின்னு வரும்பொழுது இங்கே சீமான் ஒரு பக்கம் இருக்குது, அவரை வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன ஆங்கிள் படி வரும்போது அவரை அதுக்கப்புறம் வச்சுக்க வேண்டியதான். முக்கியமாக இவங்க 2 பேர் இருக்கிறாங்களே, 2 பேரை 2026 தேர்தலில் சமாளிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக விஜய்க்கு அமைஞ்சிரும். கண்டிப்பாக இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், எப்படிலாம் அடிக்கிறது, என்ன எப்படிலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைக்கணும் அப்படிங்கிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் ரொம்ப குரூஷியலாக போகும். போதாக்குறைக்கு தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கணும்னு தாவேகா முயற்சி பண்ணும்போது அந்த கூட்டணி அமைக்கிறதே தடுப்பாங்கல்ல. இப்போ நீ தாவேகா கூட போகாத, நம்ம கூட வா, இந்த இவ்வளோ பார்த்துக்கலாம், இவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டணியே இல்லாமல் அப்போ என்னப்பா தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைப்பேன்னு சொன்னீங்க, உங்கள் கூட்டணியில் யாருமே சேரலையா, அப்போ தாவேக்காவை யாரும் நம்பலையான்ற ஒரு கட்டமைப்பும் பிம்பமும் உருவாக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது தனித்து நிற்கும் பொழுது. ஆனால் தனித்து நிற்கிறது ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். தனித்து நிற்கிறது ஒரு யூனிக், ஏன்னா உங்களை விஜயும் தாவேக்காவும் ஒரு யூனிக்காக தான் பார்க்குறாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்லாமல் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்ற அந்த புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற பாயிண்டில் தான் நிறைய வாக்குகள் சேருது, இளைஞர்களுடைய வாக்குகள் சேருது. அப்படின்னு இருக்கும்போது அதை அறுவடை பண்ணணும்னா அப்படி நின்று தான் ஆகணும். பட் அதே நேரம் இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போது இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் சொன்னது போல் அமித்ஷாவுடைய வருகை இருக்கு இல்லையா, அமித்ஷாவோட வருகை பாஜக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மெயின் நோக்கமாக இருக்கும். கடந்த முறை வரும்போது அதிமுகவை சேர்த்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பலப்படுத்திட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதிமுக கிட்ட அசைன்மெண்ட் இருக்குது, உங்களுடைய தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதர கட்சிகளையும் சேர்த்து ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, நீங்கள் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் பெருசாக யாரும் சேரலை, முக்கியமான நகர்வு எதுவும் தென்படலை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிமுக மேலே பாஜக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வலுப்படுத்துறதுக்காக வரவர் தான் அமித்ஷா.
மோரோவர் வந்து இன்னும் ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ராஜ்நாத் சிங்லாம் வருவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது, ஜேபி நட்டா வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அடுத்த ஒரு 2-3 மாதங்களில் இப்போ அமித்ஷாவில் தொடங்கி மோடி வரைக்கும் முக்கியமான பெரும்புள்ளிகள் நிறைய பேர் பாஜகலேருந்து தமிழ்நாட்டை விசிட் பண்ண இருக்கிறாங்க. எல்லாமே கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதெல்லாம் நடக்கும் பொழுது அப்போ அந்த நகர்வில் தாவேக்காவும் ஏதோ ஒரு தலைவர் வரும் பொழுது தாவேக்காவும் அந்த கூட்டணியில் சேர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கான செய்தி வருமா அப்படிங்கிற சேர்க்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்துடும். அப்படி நகர்வுகள் நடக்கும்போது தொடர்ந்து பேசலாம். இப்போ வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் சொல்லப்பட்ட தகவல்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள், தகவல்கள் எல்லாமே பேப்பர்லேயும் மேகசின்ஸ்லேயும் வந்த விஷயங்கள் தான் முன் வச்சிருக்கிறோம். நம்மளுடைய பார்வைகளையும் முன் வச்சு இதுக்கு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த கட்சிகளினுடைய நகர்வுகள் சார்ந்த இந்த மாதிரியான கருத்துக்களில் உங்களுடைய வியூவும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது வந்து ஓரளவு சரியாக இருக்கும் பட்சத்தில், இல்லை இதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயரோடு உங்களுடைய கருத்துக்களையும் மேற்கோள் காட்டி கூட சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த ஷோவில் பேசுகிறோம். ஸோ தற்போது வரைக்கும் சில முக்கியமான அரசியல் நிகழ்வு சார்ந்த எங்களோட சில விஷயங்களை பகிர்ந்திருக்கோம். மீண்டும் அடுத்த பிடிஎஸ் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.